Fast பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. Hi friends, good evening. ஒரு வாரமே எப்பவுமே சொல்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு வாரமா இது இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அண்ட் ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எல்லாரையும் பார்க்கறதுல. காதலிக்கிறப்போ ஒரு சின்ன புன்னகை கூட நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதே காதல நம்ம தோல்வி அடைகிறப்போ எவ்வளோ தைரியமான வார்த்தைகள் சொன்னா கூட அது நமக்கு கொஞ்சம் அதை ஏற்றுக்கிட்டு அதை நம்ம லைஃப்ல கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ காதல் அப்படிங்கிறப்போ ஏற்படுற அந்த மேஜிக் ஏன் அது தோல்வியில் நமக்கு அவ்வளோ நம்மளை கீழே தள்ளி விட்டுருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையான உணர்வு அதில் தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம் நம்ம வாழ்க்கையில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம், அது என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது நம்மளை சுற்றி. நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் அண்ட் நம்மளால் மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்பட்டால் அது நம்ம ஏற்றுக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அண்ட் காதல் ஏற்படுறது எந்த விதமான வழியாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுறது மூலமாக அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒரு வாரமே சொல்கிற மாதிரி எப்போவுமே பாசிட்டிவான திங்கிங் நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் பாசிட்டிவான பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கிறப்போ அதை விட சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க. அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி பெண்களுக்கும் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி அவங்களோட பாதுகாப்பு நம்மளோட சொசைட்டியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரேப் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு நைட்டில் தூங்குறப்போ நம்மளோட தூக்கத்தை கெடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி படிச்சுட்ருக்கோம் அண்ட் டெய்லி நம்மளை சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏற்படுறப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுது, அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சோர்ஸ் அவங்கள நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயம் இருக்குங்க. அண்ட் நம்மளோட சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரேப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் அண்ட் உங்களுக்குன்னு ஏற்படுற சில விஷயங்கள் கோவத்தை வெளிப்படுத்தினா தான் நமக்குன்னு ஒரு புதிய சட்டம் ஏற்படும். அண்ட் இது நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு வாரமும் நான் இந்த மாதிரி நிறைய சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் நமக்கு எஃபெக்ட் ஆகிற நிறைய விஷயங்கள் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக்கில் ஸ்மோக் பண்ணுறது, இது ஓகே நம்ம ட்ரிங்க் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம். பட் ஸ்மோக் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட ஹெல்த்தை கூட ரொம்ப பாதிக்கும். அண்ட் அதில் நமக்கு மட்டும் இல்லை, அந்த புகையால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க, நிறைய பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்கள் பேருங்க? நான் அசோக் பேசுகிறேங்க. யார் பேசுகிறீங்க? அசோக்கா. அசோக், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க? ஓகே ஓகே அசோக், சொல்லுங்க அசோக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியும் இப்போ நீங்க ஒர்க் எல்லாம் போயிட்டீங்க, நிறைய மாற்றம் இருக்கு உங்ககிட்டன்ட்டு. ஸோ சொல்லுங்க அசோக். நல்லா தாங்க போயிட்டு இருக்கு, வேலைலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, லைஃப் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு முல்ல. சரி சரி, அப்படியே போட்டோம், கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருங்க, உங்களை சுத்தி இருக்கவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. ட்ரெஸ் சூப்பரா இருக்குக்கா. தேங்க்ஸ்பா. தேங்க்யூ அசோக். சரி அக்கா, எங்க அம்மா பொண்ணு பார்த்துருக்காங்கக்கா. வெரி குட். நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? நான் போலக்கா, அக்கா அம்மாவும் போனாங்க. சரிப்பா. பொண்ணு +2 படிச்சிருக்கு. ஓகே. அது கட்டிக்கலாமா? நான் படிச்சது 9th ஸ்டாண்டர்ட் தான். பரவாயில்ல, அவங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு என்ன, நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்லா படிச்ச பொண்ணாட்டி இருந்தா தப்பே கிடையாது, நல்ல விஷயம் தானே. படிப்பேன், ரொம்ப வீக். அம்மா நாளைக்கு எதனா கொஞ்சம் ப்ராப்ளம் மனசுல அதெல்லாம் ஒண்ணும் வராது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான், படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்றது. அது அதான் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நான் பேசுறேன் அந்த பொண்ணுகள அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, ஏதோ இஷ்டமா. சரி அசோக், ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் டு யூப்பா. கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். ஓகே,
ஸோ இந்த மாதிரி வந்து இவர் சொல்ற ஒரு விஷயம் கூட வந்து ரொம்ப நியாயமான ஒரு விஷயமா தான் படுது. ஏன்னா வந்து நம்மளோட அதிகமா அந்த பொண்ணு படிச்சிருக்காங்க. பட் எப்பவுமே வந்து அன்பு அப்படின்னு ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமே தவிர எந்த உறவா இருந்தாலும் சரி, படிப்பு, அந்தஸ்து இதெல்லாம் வந்து நம்மளா ஏற்படுத்துற ஒரு சில விஷயங்கள், அந்த ஈகோனால ஏற்படுற சில விஷயங்கள் தானே தவிர, பட் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான அன்பு இருந்தாலே வந்து லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஏன் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி நம்ம நிறைய படம் பார்த்துட்டு வருவோம். நிறைய நான் வேர்ல்ட் சினிமா அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் பார்க்குறப்போ, நிறைய படிக்கிறப்போ நான் நிறைய பார்க்கறது என்னன்னா, நிறைய கவிஞர்கள் அண்ட் நிறைய டிரெக்டர்ஸ் வந்து எடுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மேன் உமன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மேன் உமன் ரிலேஷன்ஷிப் வந்து ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கு, அண்ட் அவங்களோட உலகம் தனி அண்ட் இவங்களோட உலகம் தனி, அதை ரெண்டுமே மீட் பண்ண வைக்கிறது வந்து எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி பார்க்கறப்போ எனக்கே நிறைய நாலேஜ் வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம், உங்க பேருங்க? அஜய்ங்க. சாரி, அஜய். அபி? அஜய் பேசுறேங்க. ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க அஜய்? நீங்க எப்படி இருக்கீங்க? யா, ஐம் ஃபைன், தேங்க் யூ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது பிசினஸ் பிளஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃப்ரம் சென்னை? என்னங்க? சென்னையில இருந்தா கால் பண்றீங்க? புரியல. இல்ல சென்னையான்னு கேட்டேன். இல்ல கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே, சொல்லுங்க. என்ன சொல்றதுக்காக இப்ப கால் பண்ணிக்கீங்க அஜய்? இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் பாக்குறேன். ஓகே, சொல்லுங்க. கேக்குறதுக்காக கால் பண்ணேன் நான். புரியலைங்க. என்ன மாதிரி ப்ரோக்ராம் இது? ஓகே, சோ ஆக்சுவலா வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோ உங்களுக்கு ஒர்க் உங்களுக்கு மேரிட் ஆச்சா? இல்ல மேரேஜ் நான் பண்ண போறேன் நானு. ஓகே ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் ஃபியூச்சருக்கு. உங்களுக்கு இப்போ ரொம்ப early, எதுவுமே வந்து I don't know about what much about you, and anyways thanks so much for calling. Right, so anyways it's a nice thing. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து and கால் பண்ணணும்னு நினைச்சு கால் பண்றது வந்து ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ and yes, I was talking about man woman relationship. So இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் அது வந்து நல்ல சிங்க் ஆயிடுச்சு, ரெண்டு பேருக்குள்ள அது உண்மையான லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாம, எந்த விதமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் இருக்கும். அண்ட் நான்லாம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் ஒரு தாத்தா பாட்டி, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சேர்ந்து இருந்தாங்க. அண்ட் தாத்தா இறந்தப்போ பாட்டியும் இறந்துட்டாங்க, இல்லை பாட்டி இறந்தப்போ தாத்தாவும் இறந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோரிஸ் நான் கேள்விப்படுறப்ப வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிஜமா வந்து அன்பா இருக்கிறவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமா, இவ்வளோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குமா, நிஜமாவே வந்து இவ்வளோ லவ் பண்ண முடியுமா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ், இதுதான் வந்து உண்மையான லவ். அண்ட் உண்மையா வந்து அந்த லவ் எவ்வளோ பேருக்குள்ள இந்த காலத்துல இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்கு. பட் என்ன ரீசன்னால இவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? அந்த காலத்துல இருந்த லவ் ஏன் இப்போ இல்லை? ஏன்னா அப்போ வந்து எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கம்மி அண்ட் அவ்வளவா வந்து நம்ம வந்து மானிட்டரி காசு, சொத்து, இல்லை வந்து வேற ஏதோ ஒரு சில விஷயங்கள், நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த உலகத்துல ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையில. ஏன் இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நமக்குள்ள சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். நிறைய பேர்கிட்ட அந்த வந்து ஓகே நான் இது உனக்கு பண்ணனா நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு விஷயத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, நம்ம வந்து ஓகே நம்ம இது ஒரு விஷயம் பண்றோம், நம்ம உண்மையான வந்து நம்ம லவ்க்காக பண்றோம், நமக்கு அது ரிட்டர்ன் வந்தாலும் பரவாயில்ல வரலன்னாலும் பரவாயில்ல, நம்ம பண்ண வேண்டிய கடமை நம்ம கரெக்டா பண்ணிடுவோம் அப்படின்னு எத்தனை பேர் யோசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் யாருமே இல்லை. நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய் வணக்கம், உங்க பேருங்க? சதீஷ்குமார். ஹாய் சதீஷ், எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே, சொல்லுங்க சதீஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லைங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர்ல. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சொல்லுங்க சதீஷ், என்ன சொல்றதுக்காக இப்ப கால் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய நடக்குது. ஓகே, ரீசன் என்ன? சாரி, என்ன ரீசன்? என்ன ரீசன் தான் எனக்கு தெரியல. பட் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கிற மட்டும் எனக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எனக்கு எடுத்துட்டே இருக்கு.
பட் அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது. ஸோ அந்த டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஓகே. அதுக்கு நெக்ஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஓகே. பட் அது எதனாலன்னு என்னால எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கும் எனக்கு கிடைக்கல. ஸோ ஜஸ்ட் நோ இப்போ உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் உங்க ப்ரோக்ராம் பார்க்குறேன். ஓகே. ஜஸ்ட் கால் பண்ணலாமேன்னு பண்ணேன். ஓகே சதீஷ் ஆக்சுவலா வந்து நீங்க அந்த 1 மந்த்க்கு முன்னாடி உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆச்சு. ஸோ அப்போ அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஆமா. ஓகே. பட் எந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு? அவாய்ட் பண்றாங்கன்னா ஐ மீன் எனக்கு அந்த மாதிரி தோணுது. பட் அவங்க அவாய்ட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஓகே. பட் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல வந்து தேவைங்கிறப்ப என்ன கூப்பிடுறாங்க, இல்லைங்கிறப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி டைம்ல என்ன வந்து அவாய்ட் பண்றாங்க. ஸோ ஐ மீன் எப்படின்னு சொல்றதுன்னா இப்போ நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம வெளியே போறோம் அப்படின்னா ஸோ என்ன வந்து அந்த மாதிரி டைம்ல அவாய்ட் பண்றாங்க. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஓகே. பட் எந்த மாதிரி டைம்ல உங்களை வந்து ஓகே சரி நீங்க இன்க்ளூட் ஆயிக்குங்கன்னு சொல்றாங்க? ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன் எல்லாத்திட்டையுமே. வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து சீரியஸா எடுத்துக்கவே மாட்டேன். ஓகே. அவங்க வந்து அப்படி கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீரியஸா எடுத்துக்குவாங்க. நான் சொல்ற சின்ன விஷயங்கள் கூட அவங்க சீரியஸா எடுத்துக்குவாங்க. எனக்கு அது வந்து ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு அது டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி தோணும். ஓகே. எனக்கு எது பிடிக்காதோ அது ஏன் முன்னாடியே வந்து பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் அதை பண்றதுதான் சகஜம் தான். பட் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு சில டைம்ல மனசு கஷ்டப்படுத்தும். நான் மனசு கஷ்டப்படுத்தும்னு சொல்லி அதனால நான் அவாய்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. ஓகே. பட் நீங்க மனசு கஷ்டப்படுறது அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்கல்ல? யா. நாட் பேட். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ட்ரூவா இருக்கணும்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது கரெக்ட் தான். பட் மேபி எனக்கு நேரம் சரியில்லை என்னன்னு தெரியல. பட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஈவன் இன் ஆஃபீஸ் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எல்லா பக்கமே நடக்குது. அது வந்து எனக்கு அது ரொம்ப கண்டினியூஸா நடக்கிறங்காட்டி அது ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுங்க. ஏன்னா என்ன ப்ராப்ளம் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஃபேமிலில எல்லார்கிட்டயும். ஓகே நமக்கு வந்து இவங்க ரிட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தெரியுங்களா எனக்கு வந்து ஸ்டார்டிங் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கிறதுல இருந்து என் கூட பழக்கம். ஓகே. சோ ஓகே இவங்க வந்து இவ்வளவு க்ளோஸ் அவங்க கூட இருக்கிறதுனால ஐ திங்க் நீங்க வந்து இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. ஓகே. ஸோ சதீஷ் எஸ். ஸோ என்னன்னா லைக் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. அண்ட் எந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்க கூட வந்து அவாய்ட் பண்ணிக்கிறாங்க இல்லை சேர்ந்து இருக்காங்கன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்து நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். அண்ட் எஸ் நம்ம வந்து லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பேசுகிறப்போ எப்போவுமே ஒரே பிரச்சனை என்னன்னா நம்மளோட எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக தப்போ அது வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு தான் நமக்கு ஜாஸ்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஹலோ வணக்கம். உங்கள் பேருங்க? கார்த்திகா மேடம், புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ஹாய் கார்த்திகா, எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஓகே சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப கியூட்டா இருக்கீங்க மேடம். ஓஹோ தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க கார்த்திகா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து இங்கதான் வீட்ல தான் இருக்கேன். இப்ப வீட்ல தான் இருக்கீங்க. ஓகே. ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஆல் தி பெஸ்ட் யூமா. நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சார் சொல்லுங்க. ஓகே ரைட் கார்த்திகா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி லைன் கிடச்சி பேச முடியாமல் போகிறப்போ கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்கும் எனக்கும். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் பற்றி நான் அடிக்கடி பேசிகிட்டு இருந்தேன். இது வந்து நமக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ் இது மாதிரி வந்து லவ் மேரேஜில் வந்து நமக்கு ஏற்படுற எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு நமக்கு வந்து லவ் பண்ணுறப்பவே தெரிஞ்சிடும். பட் அரேஞ்ச் மேரேஜ்னு வரப்போ அப்போ தான் புதுசாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இதை பற்றி நம்ம பேசலாம். பட் நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ வணக்கம். உங்க பேருங்க? ஹலோ நான் சங்கர் பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. ஹாய் சங்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சங்கர். சொல்லுங்க சங்கர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் மேடம். என்ன படிக்கிறீங்க? இன்ஜினியரிங். ஓகே which year? எந்த இயர்? ஃபைனல் இயர் மேம். ஃபைனல் இயர். ஓகே சொல்லுங்க சங்கர். மேம் எல்லாரும் கேட்குற மாதிரி எனக்கும் லவ்ல தான் மேம் ஒரு சின்ன பிரச்சனை. அப்படியா? ஓகே எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? வருஷம்லாம் இல்லை மேம், ஒரு ஜஸ்ட் 1.5 years தான். ஏய் that's a long way yaar. ஓகே 1.5 years. சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு உங்க லவ் லைஃப்? நல்லா போயிட்டு இருந்துச்சு மேம், ஆனா இப்போ அவ்வளோ நல்லா போறது இல்லை. ஏன் என்னாச்சு?
ஆமா பொண்ணு திடீர்னு ஏதோ குருஜி சொன்னா அப்படின்ட்டு ஒரு 7 இயர்ஸ்க்கு பேச வேணாம் அப்படின்ட்டாங்க. வாட்? ஏதோ குருஜி சொன்னாங்க. this is all too muchங்க. என்னது இது புதுசா டிஃபரெண்டா ஏதோ சொல்றீங்க. நிஜமா இப்படி எல்லாம் வேற குருஜி சொல்லுவாங்களா? அதான் மேம் என்னாலே நம்ப முடியல. இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்ல? என்ன மேம் பண்றது, எனக்கு என்ன பண்றதே தெரியல. இப்ப ரீசனே இல்லாம என்கிட்ட பேச மாட்டேங்க. ஐயோ இது என்னங்க இது குருஜி சொல்றாருன்ட்டு. யாருங்க அந்த குருஜி? இப்படி எல்லாம் தப்பு தப்பா. ஓ ஓகே ஓகே. ஆனா அந்த குருஜி ஒன்றும் தெரியல என்ன மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிருக்காருன்னு. பட் ஐ திங்க் இட்ஸ் a very bad advice. ஏன்னா அவருக்கு என்னங்க தெரியும் உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி? இவங்க தானே கிளியரா இருந்திருக்கணும். லைக் அவ வந்து அவ பேரண்ட்ஸை ஏமாத்திட்டு இருக்கா, சோ அது தப்பு, நீ வெயிட் பண்ணு, ஃபியூச்சரை பாத்துக்கோ, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிருப்பாங்க போல. ஓ அதுல இப்ப என்ன பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஓகே பேரண்ட்ஸை ஏமாத்த தேவையில்லை, ரொம்ப சின்சியரா வந்து பயங்கரமா லவ் பண்ணணுங்கிறது இல்ல, அட்லீஸ்ட் பேசிட்டு இருக்கலாமே. அதான் மேம் நானும் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸாவே பேசலாம் அப்படின்ட்டு. ரெஸ்பான்ஸே இல்ல மேம். ஓகே ஓகே. ஸோ அவங்க ஏதோ மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா அவங்க வந்து குருஜினால இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களா இல்ல நிஜமா இவங்க எடுத்த டிசிஷன் வந்து குருஜி மேல திணிச்சிருக்காங்களான்னு தெரியல. எனக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. ஸோ ஓகே சங்கர், எனிவேஸ் ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி யார்கிட்டயும் பேச முடியாது. பட் 1.5 years வந்து நிஜமாவே ரொம்ப லாங் டைம் நீங்க லவ் பண்ணது. ஸோ எனிவேஸ் நீங்க கொஞ்சம் இதுல இருந்து வெளியே வாங்க அண்ட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி இந்த மாதிரி குருஜி இருக்காங்க அப்படி இப்படின்னு நமக்கு என்னவோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குல்ல. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய். ஹலோ நான் ரேணு பேசுகிறேன். ரேணு ஹாய். சென்னை. சென்னை ஓகே சொல்லுங்கம்மா. என்ன உங்கள் வாய்ஸ் ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி இருக்கு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓகே ஓகே. அது கியூட்டா இருக்கு உங்க வாய்ஸ். சொல்லுங்கம்மா என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி நான் சரவணன் மீனாட்சி பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? தேங்க் யூ so much. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர். சரிம்மா. எனக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ஓகே. பட் இன்னைக்கு வந்து அவர் கிளம்பி துபாய் போறாரு. ஓ இன்னும் 3 months கழிச்சு தான் நான் அவரை பார்ப்பேன். ஓகே. இன்னும் 3 months கழிச்சு தான் நான் அவரை பார்ப்பேன். ஸோ அதனால எனக்கு அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு எப்படி நான் டெஸ்ட் பண்றது? ஓகே. என்ன எப்படி மீட் பண்ணீங்க அவங்கள? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ உங்களுக்கு என்ன அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்குன்னா கேரக்டர். ஓகே. அப்புறம் அவரே பிடிச்சிருக்கு. அப்புறம் பிடிச்சிருக்கா பிடிக்கல நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? அவர்கிட்ட பிடிக்கல என்ன பிடிக்கல அவர்கிட்ட உங்களுக்கு? அவர் பேசுறதா பிடிக்கும்ல. ஓகே. அப்ப பிடிச்சிருக்குன்னு தானே? இல்ல எனக்கு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியணும். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதத்தான் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். அதான் கேக்குறேன். நீங்க 2 பேர் பேசுறப்போ உங்களை மிஸ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லிருக்காரா? ஆக்சுவலி அவர் லிசனர், நான் சொல்றதா கேட்பாரு. அப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்ன சந்தேகம் உங்களுக்கு? கேட்க வேண்டியதானே அவர்கிட்டயே டைரக்டா. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏன் ரொம்ப அப்படி இந்த மாதிரி குட்டி பொண்ணா கியூட்டா பேசுனீங்கன்னா அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிருவாங்களே. அவர் குழந்தைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். குழந்தை உனக்கு நாலேஜ் பத்தாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே. உங்க என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு உங்க 2 பேருக்குள்ளயும்? 3 is not a big deal actually. அப்படி ஒன்றும் குழந்தை கிடையாது. அவரும் ஒன்றும் அவ்வளோ பெருசா வளர்ந்துருப்பாருன்னு தெரியல. பட் எனிவேஸ் நீங்க பேசி பாருங்கம்மா அவர்கிட்ட. ஓகே. யூ ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம், ஜெனரலா கேளுங்க. கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ அவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுருங்க. அதுவும் 3 months கழிச்சு தான் பார்க்க போறீங்கல்ல. ஓகே ஓகே ரேணு, ஆல் தி பெஸ்ட் யூ ரேணு. அண்ட் எனிவேஸ் இந்த மாதிரி கியூட்டா குரல் வச்சு யார் பேசினாலும் சரி ரொம்ப வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போகும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ டம்மா. அண்ட் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய் மேடம். இப்போ நான் டிவி லைவ்ல பார்த்துட்டு தான் பேசுறேன். ஓகேங்க. ஆனா வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே. தேங்க் யூ. சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? என்னோட நேம் விஜய். விஜய், எங்கேருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து தான் கால் பண்றேன். கோயம்புத்தூர். ஓகே. இன்னைக்கு நிறைய கோயம்புத்தூர் காலேஜ் இருக்காங்க. ஸோ சொல்லுங்க சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒரு பிரைவேட் கன்சல்டன்சில ஹெச்ஆரா இருக்கேன் மேடம். ஓகே சூப்பர். சொல்லுங்க சார் இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? மேடம் இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல
இது வரைக்கும் நான் லைவ்ல எந்த ஒரு ப்ரோக்ராமும் பேசினது இல்ல. ஓ சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சரி ஒரு டிவி பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் டைம் கிடைக்காது. ஓகே காமெடிஸ் ஓகே வீடியோ சாங்ஸ் பார்த்து அப்படியே மூவி கூட இது வரைக்கும் பார்த்து ஒரு 2 இயர்ஸ் மேல ஆகுது. ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் சார் கால் பண்ணதுக்கு. நீ என்ன உங்களோட பர்சனல் லைஃப் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சும்மா ஜென்ரலா கால் பண்ணீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க. என்னுடைய நேம் நான் சொல்லிடுறேன், பட் மற்ற ரிலேட்டிவா இருக்கிற நேம் வந்து நான் சொல்ல முடியாது. அது தேவையில்லை, நீங்க ஜென்ரலா நீங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. புரியல. இல்ல ஜென்ரலா சொல்லுங்க சார், நேம் எல்லாம் சொல்ல தேவையில்லை. இல்ல நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி கான்செப்ட் தான் நான் இதை பார்த்து பேசுறேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய நியூ காலர்ஸ் வராங்க. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எப்பவுமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து நியூ காலர்ஸ் வருது, நியூ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வருது. அண்ட் அவங்களோட விஷயம்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம். ஹலோ வணக்கம்ங்க. நான் மவுண்ட் ரோட் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேரு? சதீஷ் மேடம். சதீஷ், சொல்லுங்க சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க? விட பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம், எனக்கும் வந்து பெரிய விஷயம். சொல்லுங்க சார், என்ன சொல்றதுக்காக இப்ப கால் பண்ணிருக்கீங்க? அதான் மேடம், ஒரு பொண்ணு நான் லவ் பண்றான். ஓகே. ஒரு 6 இயர்ஸ் லவ் பண்ணிக்கிறேன் நான். அது ரிலேஷன் தான், மாமா பொண்ணு தான். அவங்க வந்து நான் ப்ரப்போஸ் பண்ண கேட்டா என்ன அண்ணனை தான் நினைச்சுக்கிறேன் அப்படி இப்படி சொல்லி தள்ளி போட்டுக்கிறாங்க. 6 வருஷமா ஒரு சைடா லவ் பண்றீங்களா நீங்க? ஆமா. ஆஹா ஓகே. ரிலேஷன் தான், கொஞ்சம் கேட்டா நான் பிரதரா நினைச்சுக்கிறேன் அப்படி இப்படி தள்ளி போட்டுக்கிறாங்க. சரி சரி, அப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பனா சொல்லணும்னா, அப்படி அவங்க இவ்வளவு வருஷமா இதே சென்டென்ஸ் சொல்றாங்க, இதே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அப்ப வந்து நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே இது. அதான் கேட்கலாம், நேற்று கூட பேசின கேட்டா அதான் சொல்றாங்க, வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, ஏன்னா வந்து பிரதர்ன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் 6 இயர்ஸா வந்து இப்படிதான் சொல்றாங்க அப்படிங்கிறப்போ மேபி நீங்க வந்து உங்களோட லைஃப் கொஞ்சம் மாத்துறது பெட்டர்னு நினைக்கிறேன். மாத்துறது நல்லது, பெஸ்ட் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா 6 வருஷமா ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. 1 வருஷம் கழிச்சு மாறினாலும் பரவாயில்ல, 2 வருஷம் கழிச்சு மாறினாலும் பரவாயில்ல, 6 இயர்ஸா இப்படிதான் சொல்றாங்க அப்படின்னா பெஸ்ட் நீங்க வந்து அப்படியே வந்து உங்க லைஃப் நல்லபடியா வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கரெக்ட் தானே? யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம இருந்தாலும் ரிலேஷன் எல்லாம் வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கினாங்க. ஆமா கரெக்ட் தான், பட் அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கணும்ல சதீஷ். அதனாலதான் சரி, இல்லன்னா வெயிட் பண்ணி பாருங்க. உங்களோட மனசு சொல்லிருக்கீங்க, அவங்க மனசுலயும் என்ன இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நீங்க உண்மையா லவ் பண்ணீங்கன்னா விட்டு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஸ்டில் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல, சோ பொறுமையா நீங்க சொல்லி பாருங்க. அது நான் ரொம்ப வற்புறுத்தலாம் மேடம், நான் கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னோட விருப்பம் நான் சொல்லி பேசுறேன். கரெக்ட், அப்படி இப்படி சொன்னீங்க பாத்தீங்களா, கரெக்டான ஒரு விஷயம் தான் இது. கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சதீஷ். குட் நைட். ஓகே, ஸோ வந்து இவர் வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு காலராக தான் இருக்காரு. நிறைய ஜென்யூனாக வந்து சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியுதுங்க தெளிவாக வந்து லவ் அப்படிங்கிறது யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயம். எனிவேஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹாய் மேம், மை நேம் இஸ் லோகேஷ். என் பேர் லோகேஷ் மேடம். ஹாய் லோகேஷ், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னை தண்டர்பேட்டில இருந்து பேசுறாங்க மேடம். ஓகே சொல்லுங்க லோகேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஓகே லெக் ஆம்படி. எஸ் லோகேஷ் சொல்லுங்க. பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் லாஸ்ட் 3 வீக்ஸ் ஆச்சு. அந்தல இருந்து நான் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் எவ்ரி ஃப்ரைடே, பட் ஆனா பிக் பண்ண நீங்க உங்களால பிக் பண்ண முடியல. ஓகே லோகேஷ் சொல்லுங்க. ஐ அம் ஹாப்பி தட் யூ tried calling 3 weeks. ஓகே தேங்க்யூ மேம். இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன் லோகேஷ். தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி அன்பான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் எப்பவுமே நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க. இல்லைங்க மேம், நாளைக்கு லாஸ்ட் டைம் நான் பேசியிருக்கும் போது ரொம்ப சண்டையில தான் இருந்துச்சு ஃபேமிலிக்குள்ளன்னு சொல்லியிருந்தேன். அவர் எங்க பர்சனல் லைஃப் கூட. இப்போ நான் கல்கட்டால வந்து நான் உங்களுக்கு பேசிட்டு, ஆக்சுவலி அவங்க கல்கட்டால இருந்து நான் என்னால முடியாம நான் பேசிட்டேன் அவங்க கிட்டயே. ஓகே இப்போ ஆக்சுவலி மேபி ப்ராப்ளம்லாம் சால்வ்டு. வாவ் ஓகே சூப்பர். எஸ், மேபி இன்னொரு 3 monthsலாம் மேரேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பருங்க. இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதனாலதாங்க மேம், கண்டிப்பா ஆஃப்டர் மேரேஜ் நான் கண்டிப்பா என் ஒய்ஃபோட கால் பண்ணுவேன். கண்டிப்பாங்க, ரொம்ப சந்தோஷம் இதுதான் எங்களுக்கு. அண்ட் ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ லோகேஷ்.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். Yeah, thanks so much for calling and all the best to you. You will be rocking in your future. And yes, நீங்க வந்து நம்ம வந்து லவ் லைஃப் அப்படின்னு யோசிச்சாலே அதோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன தெரியுமா? கிஃப்ட். என்னது இது கிஃப்ட்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், ஒரு சின்ன பூ ஒன்று கொடுத்தா கூட வந்து வாழ்க்கையில் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அண்ட் வந்து பசங்களுக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அண்ட் வந்து அது ரொம்ப கமர்ஷியலாக அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சின்ன அன்பு, நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன் தெரியுமா, உனக்காக தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி கொடுக்குறப்போ ஒரு சந்தோஷமே தானே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம். உங்க பேருமா? செல்வலட்சுமி மேடம். தனலட்சுமி? செல்வலட்சுமி. செல்வலட்சுமி. சொல்லுங்க செல்வலட்சுமி, எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து கால் பண்றீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். ஒரு அட்வொகேட். சொல்லுங்கம்மா. கண்டிப்பா. என் மேரேஜ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் இப்போ எனக்கு ஒரு 10 மாசம் பையன் இருக்கான். ஓகே. பாப்பா சத்தம் தான் பக்கத்துல கேக்குதோ? ஆமா மேடம், அவன் தான். ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா. அவன் வந்து இந்த சின்ன ப்ராப்ளம் தான். இப்ப கடைசியில என்ன சொன்னாலும் நல்லாதான் பாசமா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன சண்டைன்னு வரும்போது எல்லாமே பிடிக்கல 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 அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கலையா? உங்களை பிடிக்கலையா? ஆமா, எல்லாம் நல்ல பாசமா தான் இருக்காங்க, ஒரு குறையில சந்தோஷமா தான் இருக்கும். ஆனாலும் அந்த ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போதெல்லாம் அதே திருப்பி சொல்றாங்க. அந்த டைம் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா எனக்கு புரியுது நீங்க சொல்றது. ஆமா. ஓகே, பட் உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு, நீங்க அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன். ஆமா, அது அவங்க எவ்வளவுதான் சொன்னாலும் மத்த டைம் எல்லாம் எனக்காக அவங்க பரதம் செய்வாங்க. நான் பேசுறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லதான் செய்வாங்க. நான் அவங்க வந்து வேலைக்கு போற ஜாப் போற பொண்ணாதான் தேடிக்கிட்டு இருந்தாங்களாம். ஓகே. எனக்கு இப்போ உடனே பேபி ஆனதுனால என்னால கண்டினியூஸா வேலைக்கு போக முடியல. அது ஒரு சின்ன ப்ராப்ளம். இதுக்காகலாம் அவங்க ஏதோ ஒரு இது மனசுல நினைச்சு இல்ல, எதுவா இருந்தாலும் சரி, பட் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு குடும்பம், உங்க குடும்பம் அப்படிங்கிறதுக்காக தானே இப்படி பண்றீங்க. அதுதான் அவங்க அது ஏதோ என்னோட தனிப்பட்ட விஷயம் மாதிரியே அவங்க யோசிச்சு பேசுறாங்க. அதான் அதுதான் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க. அத ஒண்ணு மட்டும் எப்படிதான் புரிய வைக்கனே தெரியல. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. சில நேரத்துல வந்து நம்ம புரிய வைக்க முடியாத நிலைமையில என்ன பண்ணிடணும்னா, நம்ம அந்த விஷயத்தை பத்தி பெருசா யோசிக்க கூடாது. நமக்கு வந்து இப்ப வந்து அதை பெருசா நம்ம எடுக்கல, நம்ம அதை பத்தி பெருசா யோசிக்கலன்னு தெரியுறப்ப அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்திருக்காங்க, நீங்க வந்து கண்டுக்காத மாதிரியே நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருங்களேன். அவங்களுக்கே புரியும் அவங்க வந்து தப்பு பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. அது வந்து பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு 2 வாட்டி அதை பண்ணி பாருங்க. ஓகே மேடம். அந்த டைம் வந்து நம்ம அத ஒரு பெருசா எடுத்துக்கலாம். ஆமா, பெருசா எடுத்துக்காம உங்க வேலை என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது பாட்டு பண்ணுங்க. நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணி திருப்பி நீங்க பேசினா தான் ஓகே, நம்ம சொன்னது வந்து அவங்களுக்கு அங்க ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஆல் தி பெஸ்ட் யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேமிலி லைஃப் அப்படின்னு ரன் பண்ணுறப்போ அண்ட் கண்டிப்பாக சில இடத்துல வந்து ஆண்கள் வந்து அந்த இது அனிமல்ஸ்லேருந்து கூட அப்படித்தானே, பெண்கள் தான் வந்து அதிகமாக குழந்தை மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. பட் ஆண்களும் இப்போ ஈக்குவலாக ரொம்ப அன்பாக தான் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர்? ஹலோ, ரம்யா மேடம். ஆமாங்க, ரம்யா தான் பேசுகிறேன். மேடம், மை நேம் ஷாம். ஷாம், நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க ஷாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷாம், தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மேடம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு. ஓகே ஓகே, சொல்லுங்க, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணி? இப்படி ஒருத்தவங்க நம்பர் ஒன்று வாங்கணும், ஃபோன் நம்பரே வாங்க முடியல லவ்வரோடது. ஆனா அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஃபோன் நம்பரே வாங்க முடியல, பெரிய கஷ்டமா இருக்கு. ஆஹா, ஓகே. எப்படிதான் பல்ட்டி அடிச்சாது வாங்கிடணுமே, லவ்வரோட நம்பர் ஆச்சே. அதான் எப்படி வாங்குறது, என்ன ஒண்ணு வாங்கவே முடியல. உங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப இதா இருக்காங்க, ஸ்ட்ரிக்டா இருக்காங்க ரொம்ப. ஓகே, அதான் எப்படி நம்பர் வாங்குறேன்னே தெரியல, ஃபோன் நம்பரே வாங்க முடியல. ஃபோன் நம்பரே வாங்க முடியல. ஓகே, உங்க லவருக்கு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிருங்க. பரவாயில்ல, அவங்க யார்ட்டையும் லிங்கே கிடையாது, யார்ட்டையும் ஒரு இதே ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, அப்ப செம்மையான ஒரு ஆளு தான் நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியில ஒர்க் பண்றாங்க, அங்க சொல்லி எப்படி நம்ம வாங்குறதுன்னு. சரி, அப்ப அங்க ஒர்க் பண்றாங்கன்னா ஒர்க் பண்ற இடத்துல ஈஸியா கிடைக்குமேங்க.
கிடைக்கும் அவ்வளவு சீக்கிரம் யாரும் உடனே கோஆபரேட் பண்ணி யாரும் தரமா நீங்க அங்க இருந்தீங்கன்னா சொல்லி வாங்கி கொடுத்துருவீங்க. ஆஹா இது நல்லதா இருக்கு. என்னது ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்களேன் வாங்குறதுக்கு. ஏங்க அதாங்க கண்டிப்பா வந்து முயற்சி தாங்க எல்லாமே. ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எங்கேருந்து சோர்ஸ் குடிச்சு நீங்க வாங்கணுங்கிறது நீங்க தான் வந்து செமையா ஐடியா பண்ணணும் அதுக்கு. ஓகே யா ஓகே எனிவே தேங்க்ஸ் so much for calling ஷாம். குட் நைட். ஓகே ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஐடியாஸ் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து லவ்க்கு ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ மேடம். ஹலோ வணக்கம், உங்க பேரு? என் பேர் கீர்த்தனா மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கீர்த்தனா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேடம். நான் உங்களோட பெரிய 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 ஃபேன். ஓ தேங்க் யூ so much. செம்ம கியூட்டா இருக்கீங்க மேடம். ஓ தேங்க்ஸ்ங்க. இருக்கலாம் உங்களுக்கு. தேங்க் யூ so much. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கீர்த்தனா நீங்க? மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? +2 முடிச்சிருக்கேன் மேடம். நான் போன வாட்டி பேசினேன் மேடம். ஓகே சொல்லுங்க. ஒன்னும் இல்லை மேடம், சும்மா காமனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். ஓ ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. ஸோ என்ன பிளான்ஸ் இப்போ ஃபியூச்சருக்கு? பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் மேடம். சூப்பருங்க. அதான் மேக்ஸ் பத்தி தான் நம்ம லாஸ்ட் டைம் பேசிட்டு இருந்தோம். எனக்கு சுத்தமா மேக்ஸே வராது, எப்படிங்க மேக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு. என்ன மேடம் புரியல மேடம்? இல்ல மேக்ஸ் சுத்தமா எனக்கு வராது, நீங்க கிரேட்டுங்க, பிஎஸ்சி மேக்ஸ் எல்லாம் படிக்க போறீங்க. ஏன் மேடம்? இல்ல மேக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல. மேடம் ஓகே கீர்த்தனா, தேங்க்ஸ் so much for calling and all the best to you ma. I'm so happy to talk to you. Thank you so much. Alright, எனக்கு வந்து இந்த மாதிரி cheer up and enthusiastic-ஆ வந்து காலர்ஸ் வரப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட படிப்பு, நம்மளோட நிறைய விஷயம் வந்து நமக்கு லைஃப்ல ஹெல்ப் பண்ணும், மோட்டிவேஷனல் ஃபேக்டராகவே இருக்குங்க நம்ம வாழ்க்கையில. ஓகே நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. Hi. Hi. Ranjini. Hi. How are you? Yeah, I'm really fine. Okay. சொல்லுங்க ரஞ்சினி, எங்கன்னு கால் பண்றீங்க? Yeah, I'm from Red Hills, Ramya. Sorry? From Red Hills. Red Hills. Okay. சொல்லுங்க ரஞ்சினி, what do you do? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? Well, I'm going to do my MCA. MCA. Alright, that's nice. So tell me, என்ன ஷேர் பண்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? Actually, Ramya, it's in a family matter da. Okay, actually it's my personal too. Shall I tell you something? You've got a very nice voice. Sorry? I wanted to say that you've got a very nice voice. I can't understand you. இல்ல உங்களுக்கு நல்ல குரல் இருக்குன்னு சொன்னேங்க. First time நீங்க சொல்லிருக்கீங்க ரம்யா. You have a very good voice. Seriously, it sounds nice. என்னோட தம்பி எல்லாம் வந்து actually இந்த குரல் என்கிட்ட பேசாத ரஞ்சினி கூட சொல்லிருக்கான். அச்சச்சோ, அவருக்கு தெரியல, தம்பி இல்ல அதனால தெரியல. You got a nice voice. சொல்லுங்க ரஞ்சினி. Thanks for the compliment. Yeah. And actually என்னன்னா நான் வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குற ஒரு கேர்ள். எல்லா விஷயத்துலயுமே எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் விமென்ஸ் ரைட்ஸ் வந்து எனக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல். அண்ட் எல்லா விஷயத்துலயுமே வந்து நானா எதுவுமே ட்ரை பண்ணி தான் பண்ணுவே தவிர மத்தவங்க எனக்கு பண்றது வேணான்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட டேட் வந்து ரொம்ப சோ கேர்ட், ரொம்ப பாசிட்டிவ். பட் என்னன்னா என்ன சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு எல்லாமே அவரே பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்னோட கெரியர் முதற்கொண்டு எல்லாமே அவரே டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எனக்கு வந்து கெரியர்ல வேற எய்ம் இருக்கு, ஐடி ஃபீல்ட் உள்ள போகணும். அண்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் ஓன் ஐடி கம்பெனின்ற மாதிரி இருக்கு. அப்ராட்க்கு போயிட்டு ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணி அதுல டெவலப் ஆகி அந்த சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு ஹோல்டர் ஆகணும்ல எனக்கு எய்ம் இருக்கு. பட் எங்க அப்பா கிட்ட அதனால சொல்ல கூட முடியல. நான் சொன்னாலும் அதெல்லாம் உன்னோட வேலை கிடையாது, உன்னோட வேலை எம்சிஏ படிச்சு நல்லா கிரேட் எடுத்து நீ இது பண்ணு, உன்னை ஆர்டிஓ ஆஃபீஸ் வழியா நான் பணம் கொடுத்து நான் சேர்ப்பேன் அப்படின்னு தான் சொல்றத தவிர்த்து என்னோட முயற்சியில என்னால எதுவுமே பண்ண முடியல. சின்ன வயசுல இருந்து படிச்ச ஸ்கூல் முதற்கொண்டு எனக்கு சின்ன சின்ன டிசிஷன் முதற்கொண்டு வெளியே போகிறதுக்கு முதற்கொண்டு எல்லாமே என்னால எதுவுமே ஓனா பண்ண முடியல. வெளியே தனியா போயிட்டு வரணும், தனியா ரோட்ல நடக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. ஆனா அதை கூட என்னால முடியல. எப்பவுமே கூட வந்து மோஸ்ட்லி ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. தனியா போறேன் அப்படின்னும் போதெல்லாம் வந்து வேணாம் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர்த்து என் மேல எதுவும் டவுட்டும் கிடையாது. பட் ரொம்ப வெரி கேர்டு அந்த மாதிரி இருக்காங்க.
எனக்கு அப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்ல. எனக்கு வெளி உலகத்துல நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் நானே கத்துக்கணும். என்ன ஆசையா இருக்கு, ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது. இல்ல கண்டிப்பா இது நடக்கும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வந்து உங்களோட ஃபீல் என்னன்னு என்னால கண்டிப்பா புரியுது எனக்கு. ஏன்னா வந்து எல்லா பெண்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க வாழ்க்கையில. அண்ட் நீங்க இன்னும் ஜாஸ்தியா எதிர்பார்க்குறீங்க. நீங்க எவ்வளவு உங்களை கன்ஜஸ்டட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க பேசுறது எனக்கு தெரியுது. ஹலோ. Oh my God. Ranjini, I'm really sorry. I really wanted to talk to you a lot, but unfortunately call cut ஆயிடுச்சு. பட் நீங்க வந்து எவ்வளவு இண்டிபெண்டன்டான ஒரு பெண்ணு, எவ்வளவு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, எவ்வளவு விஷயம் நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணலாம். பட் ப்ளீஸ் யூ டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் அபவுட் இட் அண்ட் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு. கண்டிப்பா ஐ எம் ஷூர் தட் ஒன் டே யூ வில் பி ராக்கிங் இன் யுவர் லைஃப் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூமா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, ஹாய், வணக்கம். உங்க பேரு? வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேரு? மேடம் என் பேர் வந்து ராஜேந்திர குமார். ஹாய் மிஸ்டர் ராஜேந்திர குமார் சார், சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க நிகழ்ச்சி பார்த்தேன் மேடம். ஓகே சார். அதுல வந்து மேடம் நீங்க அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பிரச்சனைகளை பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த இதுல வந்து அவங்க ஆண்கள் வந்து சொன்னா பெண்கள் பதில் பேசாமலே போயிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து ஆண்கள் எது பேசினாலும் பெண்கள் பேசாம இருந்துக்கிட்டு அவன் கிடக்கா அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பான், நீ பேச இந்த குடும்பத்தோட இருந்தாங்க. அவங்களை என்ன பண்றது மேடம்? எப்படி சார், திருப்பி சொல்லுங்க. சாரி சார், எனக்கு வந்து சரியா விளங்கல. சாரி, சொல்லுங்க சார். அதாவது ஒரு குடும்பத்துல வந்து இல்ல பிரச்சனை வந்தா பெண்கள் உங்க டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சொன்னாங்க, கொஞ்சம் சொன்னீங்க. ஆமா. ஆனா இப்ப எது சொன்னாலும் அவங்க அப்படியேதான் செய்யறாங்க. கடைசியில என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல உட்காந்து அவங்க அக்கா அம்மா தங்கச்சி எல்லாருமே என்ன பேசுறாங்க, இதன் கிடக்கா இவனுக்கு சொல்லிக்கிட்டு நீ சொல்றத அவன் கேட்கறானா அவனுக்கு பதில் பேச இல்லைன்னா அவன் பதிலே பேசாது அப்படிங்காங்களே, அது என்ன பண்றதுங்க? ஐயோ அப்படி வேற இருக்கா சார்? அது ஒண்ணும் இல்ல சார். பாவம் இப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்றது, அந்த மாதிரி இருக்க அந்த டைம்ல கூட அப்படி பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சா நீங்களும் அமைதியா விட்டுருங்க சார். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் சார். பரவாயில்லையா சார்? ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் so much for calling. எஸ், நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய சுவாரஸ்யமான ஆளுங்களை நம்ம சந்திப்போம். அண்ட் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டெய்லி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறப்போ அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும்னு தோணும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் அதை பற்றி பேசுகிறப்போ அது ஒரு நகைச்சுவை மாதிரியே மாறி போங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையும் கூட. அண்ட் ரொம்ப வந்து காமெடி ஆகிட்டோம்னா ஐயோ என்ன இவங்க காமெடியன் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். பட் ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் வந்து என்ன இவங்க இந்த மாதிரி உண்மைனா மூஞ்சியாக இருக்காங்க அப்படின்னு தோணும். அப்படியே இருக்கக்கூடாது, இப்படியே இருக்கக்கூடாது. லைஃப் எப்போவுமே ஒரு மிக்ஸாகவே இருக்கணும். அதுதான் வந்து சந்தோஷம், அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி தாங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எப்பவுமே வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் நம்ம போகிற இடத்துலலாம் எல்லாரும் ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம், அவங்களோட கவலைகளை வந்து நம்ம மறக்க வைக்க முடியும் அப்படின்னா வந்து அதை விட ஒரு பெரிய விஷயம் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எப்பவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணாலும் காசு சம்பாதிக்கலாம். எப்போ வேணால் வந்து நம்ம ஃப்யூச்சரில் இன்னொரு 10 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா நம்ம வந்து நிறைய விஷயத்த சாதிக்கலாம். ஆனால் மனுஷங்களை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஹலோ சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார் உங்கள் பேர்? என் பேர் கரீம் மேடம். கரீம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? காஞ்சிபுரம் மேம். சொல்லுங்க கரீம், எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். பிஏ போட்டிருக்கேன் மேம். இப்போதான் பிஏ ஜாயின் பண்ண போறேன். பிஏ, ஓகே சூப்பர். இப்போதான் 12th படிச்சிருக்கீங்களோ? ஆமா மேம், 12th முடிச்சிருக்கேன். ஓ ஓகே, சொல்லுங்க கரீம், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? மேம் அதாவது வந்து நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. இப்போ அவங்க வந்து அந்த பையன் வந்து ப்ராப்ளம் பண்றான். இப்போ கேட்டா அவங்கள லவ் பண்றான்றாங்க இவங்க. ஆனா அவங்க வந்து பட் என்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு லவ் பண்ணிட்டு இருக்கிற பையன்? ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பையன். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணவங்க ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் பண்றாங்க? என்கிட்ட வந்து அவங்கள லவ் பண்ணாதீங்க, வேண்டாம், அவங்கள ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு இருந்தேன் நான், இப்போ கேட்டா அவங்கள லவ் பண்ணல அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இப்போ இன்னும் அவங்கள தான் லவ் பண்றாங்களா இல்ல உங்களை லவ் பண்றாங்களா? அதான் மேம் தெரியல. அதான் இப்போ கன்ஃபார்மா தெரியல. சரி, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் சொல்லுங்க. ஓகே, ஏன்னா வந்து இப்போ இன்கேஸ் அந்த பொண்ணு வந்து உங்களை உண்மையா லவ் பண்றாங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து அவசரப்பட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதும் ஓகே, அது தப்பான ஒரு விஷயம் தான். பட் இப்போதான் நீங்க 12th படிச்சிருக்கீங்க, இனிமே லைஃப்ல நிறைய இருக்கு, காலேஜ் படிக்கணும், நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நீங்க உங்க லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க கரீம்.
ஓகே மேம். ஒரு தம்பியா சொல்றேன். நீங்க வந்து நிறைய விஷயம் பாருங்க. ஏன்னா இன்னும் வாழ்க்கையில நிறைய இருக்கு. நம்மளை சுத்தி நிறைய பேர் வருவாங்க. நமக்கு புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். சரியா? சோ அதனால நீங்க பேசி பாருங்க அவங்க கிட்ட. நான் வேணாம்னு சொல்லல. இந்த டீனேஜ்ல வர லவ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கும் அண்ட் ரொம்ப சின்சியரா தான் இருக்கும் இந்த லவ் எல்லாம். பட் யார் சொல்லியும் நீங்க கேட்காதீங்க. உங்க மனசுக்கு என்ன படுதோ, அவங்க கரெக்டா உங்க கிட்ட இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. இப்போதைக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. சரியா? ஓகேப்பா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். குட் நைட். ஓகே, ஸோ இந்த டீனேஜ்ல ஏற்படுற லவ் வந்து எவ்வளோ சின்சரா இருக்கும், அதுல வந்து நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுவோம் அண்ட் லைஃப் லாங் வந்து இந்த விஷயம் நமக்கு வந்து நம்மளோட கனவுலேயே வந்துட்டு இருக்குங்க. உண்மையா டீனேஜ்ல நமக்கு ஏற்படுற காதல் அது எனக்கு புரியும். அண்ட் பட் அது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு ஸ்டேஜ். நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. ஆமாங்க, ரம்யா தான் பேசுறேன். சொல்லுங்க. ஹாய் வினோத், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். உங்க ப்ரோக்ராம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் மேடம். ஓ, தேங்க்ஸ் so much வினோத். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வந்து சும்மா நார்மலா சாதாரண ஒர்க் தான் பண்ணிருக்கேன் மேடம். சரிப்பா, ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்லுங்க. இப்போ வந்து நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். சரிங்க. அவங்க பாத்தீங்கன்னா இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ஓகே. நான் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன். ஓகே. இது வேலை நம்ம சும்மா தான் இருக்கேன். சரி. இப்போ அவங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க. சரியா பார்க்க முடியல. அவங்க வீட்டுல வந்து எல்லாம் நாங்க லவ் பண்ணதுலாம் தெரியும். அவங்க அப்பா வந்து காலேஜ்லாம் வந்து அவரே போய் ட்ராப் பண்ணிட்டு கூட்டு வர மாதிரி பண்ணிடுறாரு. சரி. ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ட்ரை பண்ணிருக்கேன். எப்படின்னா கன்ஃபார்ம் கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணி கிடைச்சிட்டு எனக்கு ஜாப் நம்பிக்கை தான் இருக்கிறேன். இப்போ வந்து நான் எனக்கு டவுட் வச்சுக்கலாம். அந்த பொண்ணு படிச்சனால வந்து அவங்க எப்படி நான் படிச்சிருக்கேன்ற மாதிரி எதனா ஒரு எண்ணம் வந்துருமோ? சின்சியரா லவ் பண்ணிருக்கோம். சரி. அவங்க அது என்ன வந்துருமோன்னு ஒரு டவுட்டா இருக்கு மேடம். வேற ஒண்ணும் இல்லை மேடம். என்ன எண்ணம் வரும்னு சொல்றீங்க? இப்போ அவங்க படிக்கிறாங்கல்ல மேடம். நான் வந்து 10th முடிச்சு ஐடி தான் மேடம் முடிச்சிருக்கேன். அவங்க படிச்சா நாளைக்கு வந்து நீங்க கம்மியா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும்னு ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க மேடம். அவங்களுக்கு வராது. அது என்ன தெரியும், அவங்களுக்கு கன்ஃபார்ம் வராது. அவங்க அப்பா அம்மா கண்டிப்பா அப்பா அம்மாவுக்கு வரும். ஏன்னா வந்து பொண்ணு வந்து கண்டிப்பா அதிகமா படிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரும் தானே ஆசைப்படுவாங்கல்ல அப்பா அம்மா. அப்படியே ட்ரை பண்ணது ஒன்றும் ஓகே இல்லை, பிரச்சனை இல்லைங்க மேடம். அது எனக்கு பிடிக்கும் மேடம். பட் அது பரவாயில்ல. உங்களோட லவ் உண்மையா இருக்கு. நீங்க நாளைக்கு வந்து கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னா படிப்பெல்லாம் வந்து அடுத்ததான். உங்களோட மனசு ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா பிரச்சனை கிடையாது. அது அவங்க கிட்ட வந்து தெளிவா நீங்க பேசிக்குங்க. நாளைக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. ஏன்னா சில இடத்துல அந்த காம்ப்ளெக்ஸ் வருது, படிப்புனால வருது, காசுனால வருது, இருக்கிற பொசிஷன்னால வருது. இப்ப நாளைக்கே நீங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த படிப்பெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறப்ப கண்டிப்பா லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்க நம்பிக்கை தான் உங்களுக்கு வாழ்க்கை வேணும். அந்த பொண்ணு மிஸ் பண்ண விட முடியல. அவங்க அப்பா வெளில பொண்ணு வராத அளவு பண்ணிட்டாரு. சரி. இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்க பொண்ணு மிஸ் பண்ற மாதிரி. கண்டிப்பாங்க. அவங்களோட பேர் சொல்ல வேண்டாம். பட் எனிவேஸ் கண்டிப்பா உங்ககிட்ட அவங்க வருவாங்க. அண்ட் நீங்க நல்லா இருப்பீங்க. நல்ல ஒரு ஜாப் வந்து சீக்கிரமா நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் வினோத். குட் நைட். ஓகே, ஸோ வந்து இவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை மிஸ் பண்ண முடியல. அந்த ஃபீலிங்கே வந்து அவர் சொல்றப்ப எனக்கு அது புரியுது. எவ்வளோ வந்து லவ் பண்ணா வந்து ஒருத்தங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தோணும் அப்படின்னு ஒரு விஷயம். நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேருங்க? வணக்கம் மேடம். வணக்கம், பேருங்க? உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா சார் கொஞ்சம் ஈஸியா பேசலாம். வணக்கம் மேடம். யா. ஹலோ. ஓகே மேடம். யா ப்ளீஸ். உங்க அங்க பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணாதீங்க, என்கிட்ட ஃபோன்ல பேசுங்க. ஓகே மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ராஜேஷ் மேடம். ராஜேஷ், எங்க கால் பண்றீங்க? கரூர். ஓகே, சொல்லுங்க ராஜேஷ், என்ன சொல்றதுக்காக இப்ப கால் பண்ணிருக்கீங்க? சும்மா மேடம் சாப்பிட்டு இருக்காங்க. சரிங்க. ஆக்சுவலி நீங்க டிவி பார்த்து பேசுறப்ப எனக்கு தெரிஞ்சது நீங்க வந்து சும்மா தான் கால் பண்ணீங்க. ஏன்னா அது பார்த்தா நீங்க ஆன்சர் பண்றீங்க. எனிவேஸ் தேங்க்ஸ் so much for calling ராஜேஷ். ஓகே, ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நான் சொல்கிற மாதிரி லவ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். நம்மளுக்கு இறக்கி கீழே நிப்பாட்டிடக்கூடாது. அதுதான் வந்து உண்மையான லவ்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, பேசுறது கேட்குதுங்க. வணக்கம், உங்கள் பேர்?
மேம் சுதன் மேம். ஹாய் ஹாய். நீங்க வந்து டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறதுக்கு. மேம் நான் பிஇ படிச்சிட்டு இருக்கேன் மேடம். ஓகே, உங்க பேருங்க? என் பேர் சுதன். சாரி, சுதன் மேடம். சுதன். ஓகே, சொல்லுங்க. பிஇ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? காரைக்குடில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேங்க, சொல்லுங்க சுதன், என்ன ஷேர் பண்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் பொண்ணை லவ் பண்றேன் மேடம். ஓகே, ஆனா டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஓகே. இந்த பேரு அந்த பொண்ணு வந்து முஸ்லீம். ஓகே. நான் இந்து. ஓகே. அந்த பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேங்க, அதனால அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இதனாலதான் ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் அதான் ரீசன் உங்களுக்கும் தெரியுது. பட் அதான் ரீசன் தெரியுது, ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா சொல்லி தெரியுது. ஆனா அவங்க ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வேற யாராவது லவ் பண்ற மாதிரி என்ன காமிச்சுக்கிறாங்க. ஓகே, சோ இப்போ உங்களோட பிளான் என்ன? ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்ண தெரியல. பட் அவங்க வந்து தெளிவா தான் இருக்காங்க. ஏன்னா மேபி நாளைக்கு வந்து கம்யூனிட்டிஸ் ரிலிஜன் அப்படின்னு வர்றப்போ வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்க. பட் நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா மெசேஜ் எல்லாம் பண்ணி நான் ஓகே உங்களுக்கு அதுதான் விருப்பமா நான் கன்வெர்ட் கூட ஆயிக்கிறேன், பிரச்சனை இல்லை, நீ லவ் பண்ணா போதும்னு சொல்லிட்டேன். சரி. பட் அவங்க நான் அந்த பிரச்சனை இல்லையே, நான் உங்களுக்கு சொல்லவே இல்லைன்னு மறைக்கிறாங்க. ஓகே. அதான் எனக்கு தெரிய முடிச்சு, அவங்களோட கரெக்ட் சுத்தமா இல்ல. என்ன பண்ண தெரியல, ஒரே லைஃப்ல ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து மேபி அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரிலிஜன் ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். பட் எனிவேஸ் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு புரியுது. லைஃப்பில் வந்து நம்ம ஆசைப்படுற எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இல்லை, நம்ம மிஸ் பண்ணுறோம். பட் எப்போவுமே வந்து நம்ம எஃபர்ட் எடுக்கிறோம், நம்ம ட்ரை பண்ணுறோம், ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது. யா, ஸோ பட் அதையும் மீறி அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, வேண்டாம் அப்படின்னா I think it is better நீங்க உங்க ஃபியூச்சர் பார்த்துட்டு போகலாம். That should be a very good option for you and all the best to you Sudan, because life வந்து ரொம்ப நிறைய இருக்கு பார்க்கிறதுக்கு. So anyways, all the best to you. நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ 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 ஹலோ, வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் மூர்த்தி மேம். மூர்த்தி, சொல்லுங்க மூர்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே, சொல்லுங்க சார், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். ஆக்சுவலாக நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் மேம். ஓகே. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்போ? லவ் பண்றப்போ பண்ணக்கப்புறமா? இல்லை, லவ் பண்ணும்போதே மேம். ஓகேங்க. ஒரு ஆஃப்டர் 6 months இருக்கும். ஓகே. ஆனால் பட் 6 months லவ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்கள என்ன இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியா? ஆமாம். ஓகே. அதான் என்ன பண்றதுன்னு. அப்போ நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க, கால் எடுக்காதீங்க, ரிஜெக்ட்ல போட்டுருங்க காலை. ஏன்னா வந்து நீங்க வந்து ஓகே கல்யாணம் ஆயிடுச்சு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் உங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லையா? நீங்க உங்க ஃபியூச்சரை பார்க்கணும், உங்க லைஃபை பார்க்கணும், அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மூர்த்தி ஃபார் காலிங். குட் நைட். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ் இந்த வாரம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பேசினாங்க, அவங்களோட பிரச்சனைலாம் நம்ம பேசணும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் எனிவேஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசினது. அண்ட் எப்போவுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் பீப்புள் அண்ட் பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கணும். அண்ட் யாரானாலும் சரி நம்மளை வந்து ஒரு ஸ்டெப் நம்மளை உயர்த்துறதுக்கு பார்க்கணுமே தவிர யாராவது தாழ்த்த பார்த்தாங்கன்னா தயவு செஞ்சு அப்படியே அவங்க கிட்ட விலகி ஓடி வந்துருங்க, அதுதான் நமக்கு நல்லது. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித் திஸ் நோட் நம்ம அடுத்த ஃப்ரைடே நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ராம்யா.